தொழிலாளத்தில் வந்து வற்புறுத்தி கையெழுத்து பெறுகிறார்கள். உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிரு, இல்லைன்னா உன்னை உள்ள பிடிச்சி போட்டுருன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் மிரட்டலாமா? இந்த எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்களை பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு அனுமதிக்க கூடாது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. இந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை வந்து ஈவிருக்கிறவங்கள அட்டைப்பூச்சிகளோ சுரண்டுகிறார்களோ அந்த நிறுவனங்கள் நாளடைவில் நலிந்து போகும். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் 1929ஆம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய 6 தலைமுறைகளாக அங்கே பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை திடீரென்று தொழிலாளர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அனைத்து தொழிலாளர்களிடத்திலே இருந்தும் தாங்களாகவே முன்வந்து விருப்ப ஓய்வு பெற விரும்புவதாகவும் அதற்கான கடிதங்களை தொழிலாளர்கள் கொடுத்ததாகவும் கூறி அவர்கள் 15/6/2024 அவர்களுக்கு பணி நிறைவுற்றுவிட்டது. அதிலிருந்து 45 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நடத்தி வருகின்ற பிபிடிசி நிர்வாகம் ஒரு சட்டவிரோதமான தவறான மனித உரிமைகளுக்கு முரணான ஒரு செயலை செய்திருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவே அது போன்ற ஒரு முரணான தவறான சட்டவிரோதமான செய்யக்கூடிய பிபிடிசியினுடைய பொது மேலாளர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். 2 குற்றங்களுக்காகவும் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் நல ஆணையர் டெப்டி கமிஷனர் ஆஃப் லேபர்ஸு அவங்க தான் வந்து இந்த தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட தொழிலாளர் நல ஆணையர் இதுவரையிலும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அவர்கள் ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த மாதிரி வந்து தொழிலாளத்தில் வந்து வற்புறுத்தி கையெழுத்து பெறுகிறார்கள் என்று தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் முறையிட சென்றால் மாவட்ட ஆட்சியரே அவர்களை வந்து உதாசீனப்படுத்தி மட்டுமின்றி அவர்களை தனிமைப்படுத்தி, அதாவது ஒரு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார், அவரை வெளியே உட்கார சொல்லிட்டாங்க. 3 பெண்மணிகளை 2 பேர் வெளியே உட்கார சொல்லிட்டாங்க. அதுக்கு லீடு பண்ணி போன அந்த பெண்மணியை உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காம போயிரு, இல்லைன்னா உன்னை உள்ள பிடிச்சி போட்டுருன்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் மிரட்டலாமா? அதாவது அரசுக்கும் மக்களுக்கும் இடைப்பட்ட ஒரு குஷன், அதாவது மக்களுடைய பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் முதலமைச்சர் கவனிக்க இயலாது. அதனால் ஏன் மாவட்ட ஆட்சியர்களும் இதுபோல் வந்து ஒரு ஐஏஎஸ் இருக்கக்கூடியவர்களும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது என்னுடைய கேள்வி. இவர்களெல்லாம் வந்து தேவையில்லாமல் அரசுக்கு ஒரு சங்கடத்தையும் ஒரு கெட்ட பெயரையும் உருவாக்குவதோடு இதை வந்து தேவையில்லாமல் ஒரு வளர்த்து இதை வந்து ஒரு முரணு, அதாவது வந்து பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை இதை வந்து முட்டி மோதி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகமே செயல்படுகிறது. எனவே இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நிச்சயமாக இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண அவரால் முடியாது. அவர் ஏதோ ஒரு சிக்கலை கொண்டு இழுத்து விடுவதற்கு பிபிடிசியோடு கைகோர்ப்புகிறார் என்று நான் கருத வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கையை வந்து உண்மையாக கணிப்பணும், தேவையற்றால் அவரை மாற்றுவதை பற்றி கூட அவர் யோசிக்கணுங்கிறது தான் என்னுடைய என்று சொன்னால், இப்பொழுது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு வராங்க. பிபிடிசி நிர்வாகத்திற்கான அவர்களுக்கான 99 வருட குத்தகை 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முடிவுறுகிறது.
அவர்கள் அதற்கு முன்பாகவே காலி செய்துவிட்டு போனாலும் அவர்கள் இப்பொழுது அதை நேராக தமிழ்நாடு அரசுக்கு, முதலமைச்சருக்கு, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் எழுதி, எங்களால் தொடர்ந்து இதை நடத்த முடியல, நாங்கள் எங்களுக்கு 28 பேர் இருந்தாலும் கூட முன்கூட்டியே இதை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று அவர்கள் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி, தலைமைச் செயலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். உடனடியாக தமிழ்நாடு அரசு அதை தாங்களாக எடுத்துக்கொண்டு, ஏற்கனவே தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் இருக்கிறது, அதன் மூலமாக இதை நடத்தலாம், அல்லது வேறு பல வழிகள் இருக்கிறது, அதெல்லாம் நான் வரக்கூடிய இதை வலியுறுத்தி இந்த எந்த காரணத்தை கொண்டும் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை பிபிடிசி நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு அனுமதிக்கக்கூடாது. இப்போ இதே காட்டில் தான் புலி ஏற்கனவே அதாவது முண்டந்துறை, களக்காடு முண்டந்துறையில் புலி விட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அதுக்குள்ள தான் தேயிலை தோட்டம் இருக்குது, அதுக்குள்ள தான் தொழிலாளர் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன இருக்குது? இதே தானே தொடரப்போகுது. நான் கேட்குற கேள்வி, நீங்கள் கோர்னு சொன்னீங்க, இந்த கோர் புலி இருக்கக்கூடிய காட்டுக்குள்ள தானே தேயிலை தோட்டங்கள் இருக்குது, தொழிலாளர் இருக்கிறாங்க. புதுசாக ஒன்றும் இல்லையே, புது புலி ஒன்றும் வரலையே, புது கரடி ஒன்றும் இவங்க விட வேண்டாம். அந்த தொழிலாளர்கள் புலிகளுக்கும் பாதுகாப்பாக இருப்பார்கள், அந்த காட்டுக்கும் பாதுகாப்பார்கள், புலிகளும் நிறைய வளரும், தொழிலாளர்களும் நிறைய வரும். இந்த பிபிடிசி நிர்வாகம் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட் நிறுவனங்கள், எந்த நிறுவனங்கள் தொழிலாளர்களை ஈவிருக்கிறவங்கள அட்டைப்பூச்சிகளோ சுரண்டுகிறார்களோ அந்த நிறுவனங்கள் நாளடைவில் நலிந்து போகும். தொழிலாளர்களையும் பங்குதாரராக்கினால் அவர்களுக்கும் இந்த உழைப்பில் பங்கு கிடைக்கின்ற பொழுது அந்த நிறுவனங்கள் பெரிய அளவுக்கு வளரும். சுரண்டல் உச்சகட்டமாக இருந்தனாலையும் மனித உரிமை இருந்ததுனால்தான் இந்த மாஞ்சோலை பிபிடிசி நிர்வாகத்தினுடைய முழுக்க மனிதநேயமற்ற நடவடிக்கையால் தான் அந்த நிறுவனத்தில் பல்லாயிரக்கணக்கான பரிந்து குறைந்தார்களே தவிர வேறு காரணம் இல்லை. அந்த நிர்வாகம் மாறினால் நிச்சயமாக மாஞ்சோலை இன்னும் பூஞ்சோலையாக மாறும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.